ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று செஞ்ச பழைய களி, ஓகேங்களா. நேற்று ராத்திரி செஞ்சது அரை உண்டை களி மீந்துருச்சு. இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி நான் செஞ்சு சாப்பிட போகிறேன். பட் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து நேற்று ராத்திரி இது, அதனால் ஓகேங்களா. இது நான் எப்படி செஞ்சு சாப்பிட போகிறேன்றதை வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும், ஓகேங்களா. களி வந்து பார்த்திங்கன்னா வளன்னு ஒரு மாதிரி கொசன்னு இருக்குது. அதனால் அதை வந்து மேலே தண்ணி ஊற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அலசி எடுத்துப்போம், ஓகேங்களா. அலசி எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த புது பாத்திரத்தில் நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம். போட்டு தண்ணியை ஊற்றுவோம், ஓகேங்களா. தண்ணியை ஊற்றி அப்படியே முள்ள கரைப்போம். ஓகே, களி, ஓகேங்களா. களி இது வந்து நேற்று ராத்திரி வச்ச களி. இது வந்து பார்த்திங்கன்னா கேவுர் மாவு களி, கேழ்விறகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான், ஓகேங்களா. தண்ணி போதுமான அளவுக்கு, நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மோர் பாக்கெட்டு. இந்த மோர் பாக்கெட்டை நம்ம இதில் பிச்சு பூராத்தையும் அப்படியே ஊற்றிப்போம், ஓகேங்களா. பூராமே அப்படி சில்லுன்னு இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க போல இருக்குது. நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் இது மோர் பாக்கெட்டு. ஓகே, பாருங்கள், பால் மாதிரி கலர் மாறிடுச்சு, பார்த்தீங்களா, அருமையாக மாறிடுச்சு. இதில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன், தண்ணி, மோர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களி, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். கல்லுப்பு, ஓகேங்களா, தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு மறுபடியும் நல்லா கரைக்கலாம். நல்லா கரைக்கலாம், ஓகேங்களா. அருமையாக இருக்குது. வாவ், நேற்று ராத்திரி களி இருந்தாலும் வாசனை, மோர் ஊற்றினதுனால வாசனை நல்லாவே வருது. கல்லுப்புன்றதுனால கொஞ்சம் கரையில் சவுண்டு வந்து கரன்னு வருது. ஓகே, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ரொம்பவே பார்த்தீங்களா களி எப்படி இருந்துச்சுன்னு, ரொம்பவே ஒரு மாதிரி கொசன்னு இருந்துச்சுல்ல, ஓகேங்களா. நீங்களாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. புதுசாக களி செஞ்சிங்கன்னா அப்போவே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பழைய களியெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது நண்பர்களே. உங்கள் நல்லத்துக்கு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. நான் வந்து இதை நான் குடிக்கிறேன், ஓகேங்களா. நேற்று நைட்டு இது 1.5 நாள் கணக்காயிடுச்சு, 2 நாள் கணக்காயிடுச்சு. இன்றைக்கி நைட்டு தான் நான் அந்த களியவே கரைச்சி குடிக்க போகிறேன். ஓகே, கரைச்சி முடித்தாச்சு. ஓகே, நம்ம இப்போ குடிச்சு பார்த்துருவோம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நண்பர்களே, ஓகேங்களா. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், ஓகேங்களா. பட் வாழ்க்கையில் இப்படி ஒரு டேஸ்டான ஒரு டேஸ்ட்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல விரும்பல. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. நிச்சயமாக டேஸ்ட் கொஞ்சம் சரியில்லை, ஓகேங்களா. பழைய களி, அந்த மோரும் வந்து பார்த்திங்கன்னா அது நான் டேட் வேறு பார்க்கல. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன டேட்டுன்னு தெரியல, எனக்கு டேட்டு பார்க்க தெரியாது. எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. அதனால் ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இதை விட்டால் நமக்கு வழி இல்லை, ஓகேங்களா. குடிச்சிருவோம், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா இல்லை, ஓகேங்களா. நல்லா இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். என்னது இது, குடிக்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ்.
உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அடியில் உப்பெல்லாம் கரையில, அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி சாப்பிடுவோம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பழைய களியை வச்சு ட்ரை பண்ணாதீங்க. நைட்டு செஞ்சாங்கன்னா காலையில் சாப்பிடுங்க. ஓகேங்களா? 2 நாள் மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா களி பார்த்தீங்கள கொச கொசன்னு இருந்துச்சுல்ல. போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.